மிக உயரமான இடத்துல நின்றுட்டு இருந்த நம்ம ஏகேவோட பேனரை கீழே தள்ளி விட்டாங்க. இல்லை கீழே காற்றுல விழுந்துருச்சு. ஆமாம், கீழே காற்றுல விழுந்துருச்சு. அதே மாதிரி நம்ம ஏகேவோட ரிலீஸ் ஆக இருக்க படமான ஜிபியு, அது என்னடா ஜிபியு எல்சியு கேள்விப்பட்டோம் அப்படின்றவங்களுக்கு குட் பேட் அக்லி அப்படின்னு ஆதிக் ரவிச்சந்திரன் இதுக்கு முன்னாடி என்ன படம் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய படங்கள் பண்ணியிருந்தாலும் குறிப்பிட்டு லாஸ்ட்டு ஒரு வெற்றிகரமான படத்தை கொடுத்த மார்க் ஆண்டனி அப்படின்ற ஒரு படத்தை கொடுத்து நம்மளை வந்து என்ஜாய் பண்ண வச்சுருந்தாரு. அவருடைய அடுத்த படைப்பான ஜிபியு குட் பேட் அக்லி அஜித்குமார் இந்த படத்தில் வந்து இப்போ வந்து எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த படம் அந்த பேனர் மாதிரி கவுருமா இல்லை நிமிர்ந்து நிற்குமா அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ படம் பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கணும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயமா, இந்த படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு அஜித் ஃபேனா அப்படின்னு உங்களுக்குள்ளே நீங்கள் கேட்டுக்கோங்க. காரணம், இந்த படம் ஒரு ஏகே பாய் ஃபேன் சம்பவம் அப்படின்றதுனால கண்டிப்பாக ஏகே பாய் ஃபேன் சம்பவத்துக்கு தேவையான எல்லா எலமெண்ட்ஸும், அதாவது ஃபேன் பாய்ஸ்க்கெல்லாம் விருப்பமாக இருக்கிற எல்லா விஷயங்களும் இந்த படத்தில் இருக்கும்ன்றது மாற்று கருத்தே இல்லாத ஒரு விஷயம். அதனால் நீங்கள் ஒருவேளை ஏகே ஃபேனாக இருந்தீங்கன்னா தாராளமாக கண்ணை மூடிட்டு இந்த படத்துக்கு போகலாம் அப்படின்றத நான் ஷோர் பண்ணுறேன். ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக ஷேர் பண்ணுறேன், பிலீவ் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம பொதுவாகவே தளபதி விஜய் அவங்களுடைய நிறைய படங்களில் பார்க்கும்போது ஒரு சில பழைய சீன்ஸ் எல்லாம் ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நம்ம ஏகேவோட எந்த படத்துலையுமே அப்படி வந்து ரீக்ரியேட் பண்ண மாதிரி இல்லை. பட் இந்த ஜிபியூவில் ரீக்ரியேட் பண்ணுற மாதிரியான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னு ட்ரைலர்லேயே பார்க்க முடிஞ்சுது. அந்த விதத்தில் இந்த ட்ரைலரை பார்க்கும்போதே நமக்கு இந்த மாதிரி ஒரு ஹைப் இருக்கும்போது கண்டிப்பாக ஏகே ஃபேன்ஸான உங்களுக்கு படங்கள் வந்து பெரிய அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். எந்த விதத்தில் அப்படின்னீங்கன்னா, அந்த ஃபேன் பை மூமெண்ட்ஸ்க்காக சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். செகண்ட், ஃபேமிலி இவங்கெல்லாம் போய் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜாலியாக ஃபன்னாக ஒரு ஆக்ஷன் படமாக, ஒரு மாஸ் படமாக போய் பார்க்கணுன்னா பார்க்கலாம். அதை தாண்டி எனக்கு வந்து ஒரு அமைதியாக ஒரு சாந்தமான படமாக அப்படியெல்லாம் இருந்துன்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரைலர்லேயே நம்மளால் புரிஞ்சிக்க முடிஞ்சுது. ஆய் ஓய் இருங்க பாய் 1 கிலோ கறி அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பல வசனங்கள் வந்து கத்திர பாணியிலே இருக்கிறதுனால கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் அந்தளவுக்கு இந்த படத்தை வந்து விரும்பி பார்ப்பாங்களான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. அதையும் தாண்டி இந்த படம் வந்து பார்க்கப்பட்டுருச்சுன்னா சந்தோஷமான விஷயந்தான். பட் ஹோப்ஃபுல்லி எல்லாருமே போய் பார்ப்போம், அதுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். பட் என்னோட கணிப்புப்படி அவங்கெல்லாம் வந்து இந்த எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு போய் பார்க்க வேணாம். அண்ட் அதுக்கு அடுத்ததாக வேறு என்ன இருக்கும் இந்த படத்தில் ஸ்பெஷலாக, இல்லை என்ன நல்லா இருக்கும் என்ன நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னடா அரைச்சமாகவே அரைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் நல்லா இருக்காதுன்ற ஒரு சின்ன விஷயத்தை கொடுக்கலாம். இல்லை ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல ஒரு ஃபேன் பாய் சம்பவம் அப்படின்னு யோசித்து ஒரு மாஸ் சீன்ஸு இதுக்காகன்னு போய் பார்க்குறவங்க, கமர்ஷியல்னஸ் அதிகமாக எதிர்பார்த்து போகிறவங்களுக்கு இந்த படம் ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இருக்கலாம். அண்ட் படத்தோட கலர் அண்ட் அந்த என்ன சொல்கிறது, அந்த ஒரு டோன்லாம் பார்க்கும்போது ஒரு தரமான ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. லைக் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அந்த ஒரு காமிக்கல் வைப்பில் வந்து ஒரு படத்தை கொண்டு போகிறது இருக்கு இல்லையா, அது நம்ம ஆதிக்கு வந்து தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருக்காரு. அவருடைய படங்கள் எல்லாமே வந்து ஒரு கலரில் இருக்கும். அந்த விதத்தில் ஜிபியும் ஒரு கலரில் இருக்குது. அந்த கலர் வந்து ஒரு வெற்றி கலராக இருக்கும் அப்படின்னு நம்புவோம். அட் த சேம் டைம் தோல்வி கலராக ஆயிடக்கூடாது அப்படின்றதையும் நம்ம எதிர்பார்ப்போம். ஸோ இதுக்கு அடுத்தது இந்த படத்தை பற்றி என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே ஏகே ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ஒரு மாசான விஷயங்கள் எதிர்பார்த்து கடைசி சில வருஷங்களாக தோல்வி அடைஞ்சிட்டு வராங்க. ஈவன் தான் ஒரு பைக் ஓட்டினாலும் கார் ஓட்டினாலும் அந்த எதுவுமே மாஸ் இல்லை அப்படின்றது வந்து ஃபீல் பண்ணுறாங்க. டைலாக்ஸில் மாஸ் இல்லை, அந்த ஒரு இதில் மாஸ் இல்லை, லுக்கில் மாஸ் இல்லை, அந்த ஒரு ஸ்வாக் இல்லை, இதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. அந்த விதத்தில் இப்போது இந்த படம் அது எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக தூக்கி இந்தா வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்க போகுது. ஸோ அதுக்கான கேரண்டி நம்ம ட்ரைலரில் பார்க்கும்போது தெரியுது. இவ்வளோ கேரண்டியாக பேசுகிறியே, படம் நல்லா இல்லைனா என்னடா சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, படம் நல்லா இல்லைனாலும் அதையும் நான் தான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் ரிவ்யூவில். ஸோ அன்றைக்கி சந்திப்போம். இதோட முடிச்சலாம். ஓகே, டேக் கேர், பை.